வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 நம்ம பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு, நாமினேஷன் டாஸ்க்குங்க. அந்த நாமினேஷன் டாஸ்க்கில் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்போவுமே நாமினேட் பண்ணுறது பண்ணுங்கள், இருந்தாலும் ஒரு யார் 2 பேரை நாமினேட் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பட்ட பேர் வைக்கணும், அந்த பேர் சொல்லுங்கள். உள்ளே வந்து ஒவ்வொருத்தரை வந்து அந்த கன்ஃபெஷன் ரூமில் தான் ஒவ்வொருத்தரை போய் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் இஷ்டத்துக்கு. ஆனால் நிறைய பேர் எவ்வளோ மந்தமாக இருக்காங்க, படித்தவங்க கூட படிக்காதவங்களும் சரி யோசிக்கிறாங்க. ஒரு பட்ட பேர் கொடுக்குறது என்ன இருக்குது. இப்போ போன சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் விக்ரம கரபாம்பூச்சின்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் வைக்கிறாரு. ஏன் இப்போ நம்ம இதுலேயே சத்யாவை வந்து இந்த இன்ஜின் டீசல் இன்ஜின் சொல்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வந்து நம்ம இதுதான் அந்த பட்ட பேர் வைக்கிறாங்க. அப்படி நீங்கள் வைங்க அப்படின்னும் போது ஒவ்வொருத்தராக வைக்கிறாங்க. ஆனால் காரசாரமாக வைக்கிறாங்க. உண்மையிலே இந்த ஜாக்லினா சும்மா சொல்லவே கூடாது. ஜாக்லினை பொறுத்த வரையும் அருணுக்கு என்ன சொல்கிறது, காரியக்காரன், அவன் தேவைன்னா எங்கே வேணால் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அன்ஷிதாவை பார்த்தீங்கன்னா பச்சோந்தி, அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறுவாங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி அன்ஷிதா பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து மகா நடிகமா நீ அப்படின்ற மாதிரி அந்தம்மா வந்து பேர் வைக்கும். அதே மாதிரி தர்ஷிகாவுக்கு வந்து ஜோன் அவுட் கிளி. அந்த அம்மா என்னென்னா இருக்கிறதே தெரியாது, அது இருக்குதா இல்லையா, ஏதாவது ஒரு மரத்தில் எதனா கிளி இருந்தால் தெரியுமா, அந்த மாதிரி தான் வந்து தர்ஷிகா இருக்கிறா அப்படின்னு. அதே மாதிரி ஜஃப்ரி வந்து ரயானுக்கு வந்து என்னென்னா ஊமராஜா அப்படின்னு ஒரு பட்ட பேர் வைப்பான். சவுண்டுக்கு வந்து இம்சராணின்னு வச்சுருவான். அதே மாதிரி சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா சூப்பராக வைப்பாங்க. தர்ஷிகாவுக்கு வந்து விஷப்பாம்பு, அது மேலே தான் நல்லாயிருக்கும் அழகாக பேசுகிற மாதிரி, ஆனால் கிட்ட போனால் பொஸ்ன்னு போட்டுரும், அதனால் அது விஷப்பாம்பு அப்படின்வா. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து அருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கபடதாரின்னு பேர் வைப்பாங்க. உங்களுக்கு கபடதாரின்னா என்னன்னு தெரியும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது, ஹீரோவா இல்லை வில்லனானே நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஓவரால் பார்த்திங்கன்னா சத்யாவுக்கு வந்து என்ன வச்சுவாங்க, மிக்சர் மாமா, மிக்சர் தான் வரு. ஏன்னா அது மாதிரி இன்னொருத்தர் வந்து பயந்தாங்கோலி அப்படின்னு வைப்பாங்க. இதில் என்னென்னா பவித்ராவுக்கு வந்து பாய்சனு. ஸோ ஒவ்வொருத்தரும் வைக்கிற பேர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குங்க. விஷாலுக்கு வந்து சேஃப் கேம், அவருக்கு அழகாக பொறுமையாக விளையாடுறாரு அப்படின்னு. அதே மாதிரி அன்ஷிதாவுக்கு வந்து என்ன வைப்பாங்க, தொட்டாச்சினிங்க. அந்த அம்மாக்கு தொட்டாச்சினிங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி பேசுகிறது கிடையாது. எனக்கு இது வராது அப்படி வராது அப்படின்னு சொல்லும். ஸோ அதனால் இப்படி தான் வந்து வரிசைப்படுத்தி வைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ரெண்டு வாட்டி கூப்பிட்டு இந்த நாமினேஷன் முடிக்கிறதுக்கே வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டாஸ்க்கை முடிஞ்சிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டுகள் வாங்கி முதல் இடத்துல எவிக்ட் ஆகிற சீனில் இருக்குது யார் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க. அதே மாதிரி ரயான் 4 ஓட்டு, தர்ஷிகா 5 ஓட்டு, விஷால் 3, பவித்ரா 3, அருண் 4, சவுண்டு, ஜாக்லின், சத்யாலாம் 2, அன்ஷிதா 4. ஸோ இப்படி ஒரு வழியாக டாஸ்க்கு முடியுதுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இவங்களுக்கு வச்சாங்கல்ல இந்த பட்டப்பெயர்லாம் வச்சு ஒரு டேக் மாதிரி ரெடி பண்ணுறாரு பிக் பாஸ். அதுதான் வந்து அடுத்தது வாட்டி இப்போ லஞ்ச் முடிச்சு கூப்பிட்டு எல்லாருக்கும் பேட்ச் போடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் ஃபஸ்ட்டில் வந்து டேக் கழுத்தில் மாட்டிப்பாங்க. இப்போ அந்த அசிஸ்டன்ட் கேப்டன் கொடுத்தாங்க பாருங்க ஒரு பேட்ச், அந்த மாதிரி கொடுக்குறாரு. ஸோ இப்படி ஒரு வழியாக சுவாரஸ்யமாக போகுது. இனிமேல் என்ன இருக்குது, எப்படி போகுது, இதுக்கு மேலே எப்படி நடக்குதுன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.